Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு March 6th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ka RRBP1 coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So today is the day first of நம்மளோட 25-day challenge. So October 1st to October 7th வரையும் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மெயில் வந்து மார்னிங் 4:52 AM வந்திருக்கும். ஸோ இப்போது நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா எப்படி படிக்கிறதுன்னு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ வில் ஹேவ் இந்த ஸ்டடி லிங்க்ஸில் வந்து யூ வில் ஹேவ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, யூடியூபோட வீடியோ லிங்க்ஸும் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ கண்டென்ட்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவையும் சேர்த்து யூ கேன் ஹியர் இட். ஸோ கண்டென்ட்டை வந்து பார்த்து யூ கேன் ஸ்டடி இட் and you can take the quiz. ஸோ இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் October 7 வரையும் இருக்கிறது. அண்டில் எப்படியும் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு 8:15 ஆகிடுமா. ஸோ அப்போக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து அந்த 7ஐயும் முடிச்சிருக்கீங்க ஆர் அட்லீஸ்ட் 90% ஆஃப் த இது முடிச்சிருக்கீங்களா, இல்லை எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து 25-day சேலஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. யூபிஐ ஒரு ஃபீச்சர் பேடிஎம்மோட யூபிஐயோடு சேர்ந்து ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேடிஎம். ஸோ அது என்னென்னா ஈக்விட்டி ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சரோட பேர் என்ன அப்படின்னா யூபிஐ ட்ரேட் பிளாக்கிங். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த பாலிசிக்கு அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் தான் த ஃபண்ட் வில் பி ஃப்ளோயிங் ஃப்ரம் அவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அன்டில் தென் அந்த பாலிசி நம்ம எடுத்திருக்க இன்சூரன்ஸ் பாலிசி அப்ரூவ் ஆகிற வரையுமே அந்த ஃபண்ட் ஃபார் த ப்ரீமியம் ஆஃப் திஸ் இன்சூரன்ஸ் பாலிசி வில் பி பிளாக்ட் இன் அவர் அக்கௌண்ட்லேயே. ஸோ அதுலேயுமே வந்து யூபிஐயோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம், யூபிஐ பிளாக்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்களா. இது எல்லாமே வந்து சொல்லியிருந்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு மட்டும் அப்படி பண்ணுறாங்களே, ஏன் ஈக்விட்டிக்கும் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போது ஈக்விட்டிக்கும் அதே மாதிரி ட்ரேடிங் டிரான்சாக்ஷனுக்கு பேடிஎம் வந்து கொண்டு இருக்காங்க. யூபிஐ இன்ட்ரடியூஸ்ட் ஈக்விட்டி டிரான்சாக்ஷனுக்கு யூபிஐ ட்ரேடிங் பிளாக்ஸ். ஸோ இங்கே அதே தான், அங்கே வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி அப்ரூவ் ஆகிற வரையும் நம்மளோட ஃபண்டு வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே பிளாக் ஆகிருக்குமா. இங்கே வந்து நம்மளோட ஈக்விட்டி ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அது வந்து ரெடி ஆகி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்மளோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அனுப்புவோம். ஏதாவது ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு we will send. அதுக்கப்புறம் தட் வில் பி ஓகே ஆச்சுன்னா தட் ஃபண்ட் வில் பி அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம என்ன ஒரு ஈக்விட்டி வாங்கணும்னு நினச்சோமோ அது வாங்கி ஷேராக நம்மளுக்கு வந்து அந்த டெபாசிட்டரியிலேருந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இஃப் நாட் அந்த ஃபண்டு வந்து ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் கிட்டேருந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒரு T+1 days ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சர்டன் ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் இட் வில் கம் பேக். பட் ஏன் நம்ம ப்ரோக்கரேஜ் ஃபார்முக்குள்ளே நம்ம போகணும், நம்ம வச்சுருக்கிறது யூஸ்வலாக டிமேட் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஏன் நம்ம யூபிஐ ட்ரேடிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அந்த ஃபண்டு வந்து பிளாக் ஆகி இருக்கும். ஸோ தேட் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஃபண்ட் வில் பி தேர். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இதுலேருந்து வரும். ஒருவேளை நம்மளோட ஈக்விட்டி டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா த ஃபண்ட் பிளாக்டு ஃபண்ட் வில் பி டிரான்சாக்ட் ஆகிடும். அது வரையும் நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதன் மூலயமா நம்ம யூசர் கேன் ஏர்ன் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தாலே. பிகாஸ் அது டிரான்சாக்ட் ஆனதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம் இல்லையா. ஒரு நாள் எடுத்தாலுமே தட் இஸ் ஆல்சோ டைம். ஸோ அப்படி இல்லாமல் இட் வில் பி ஸ்டேயிங் இந்த யூசரோட பேங்க் அக்கௌண்ட்லேயே. ஸோ எப்போ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் டிடெக்ட் ஆகிடும் வென் ட்ரேடோட தேவைப்படுறப்போ அப்போது இட் வில் பி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் மனி டு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ் இட் வில் பி பிளாக்ட் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட் இட் செல்ஃப். ஸோ இதை வந்து என்பிசிஐயோட சேர்ந்து தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக டிடெக்ட் பண்ணுற பேமெண்ட்ஸ் வந்து வித்தவுட் பின், யூபிஐ பின் இல்லாமலே வி கேன் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், அந்த ஒரு ஃபண்டு வந்து நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு. நம்ம யூபிஐயில் யூ ஹேவ் டு பிளாக் த ஃபண்ட். பட் அது வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து போய் பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா பேலன்ஸில் அது காட்டிட்டு தான் இருக்கும். பட் தட் particular amount will be fixed. So without pre-funding brokerage accounts instant trade will be executed அப்படின்றதுனால கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஃபண்டு வந்து யூசர் பேங்க் அக்கௌண்ட்லேயே வேணுன்ற வரையும் இருக்கும். சீம்லெஸ் ட்ராக்கிங்கும் வந்து நம்ம பேடிஎம் ஆப் மூலயமாவே we can do அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளாக் ஃபண்டிங் directly in the users bank account அப்படின்றது தான் யூபிஐ ட்ரேடிங் பிளாக். ஸோ இது யார் கொண்டு வந்திருக்கா, பேடிஎம். அதோட parent company 197 communications. So இப்போது which date அப்புறம் இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஸ்விஃப்ட் ISO 2000
டூ இல்லை 20,022 இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமை வந்து இந்தியன் பேங்க்ஸ் மாற்றிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் November 25, 2025. ஸோ அதுக்குள்ளே மாற்றிருக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு பேங்க்கில் இருந்து நம்ம இந்தியன் பேங்க்கில் இருந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து யூஎஸில் இருக்க என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஐ எம் சென்டிங் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் அனுப்பும்போது இந்த டிரான்சாக்ஷன் டைமில் தேர் வில் பி சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் ஆகும். ஸோ சென்டரோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசீவரோட இன்ஃபர்மேஷன் இது ரெண்டுமே வந்து இந்த டிரான்சாக்ஷன் டைமில் இட் வில் பி ஷேர்ட் யூஸிங் எம்டி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி த இன்ஃபர்மேஷன் அபவுட் சென்டரோட ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் 1 lakh டு அந்த யாருக்கு நான் சென்ட் பண்ணுறேனோ அவங்களோட நேம் அக்கௌண்ட் டு அந்த பேங்க், எந்த பேங்க் இன் யூஎஸ்ஏ, அவ்வளோதான் யூஎஸ்ஏ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனில் ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் தேர் அமௌண்ட் இருக்குது, நான் யாருக்கு அனுப்புகிறேன், எந்த அக்கௌண்ட் எந்த பேங்க் ஆஃப் யூஎஸ்ஏ அவ்வளோதான் இருக்குன்றதுனால இட் இஸ் நாட் ஸோ கிளியர். ஸோ இதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேமெண்ட் வந்து ஒழுங்காக இல்லை ஆர் ஃபுல்லாக இல்லை, தேர் வாஸ் லேக் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ISO 2022 இதில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா விச் இஸ் அ நியூ சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லாத்தையும் விட இட் வில் பி அப்கிரேட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது என்னது, எம்டி மெசேஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை வந்து ISO அப்படின்னு மாற்றுறாங்க, ISO 2022 அப்படின்னு சொல்லி இதில் MX மெசேஜ் அப்படின்னு மாற்றுறாங்க, MX மெசேஜ். ஸோ எம்டி மெசேஜை MX மெசேஜாக மாற்றுறாங்க. இதில் என்ன மாதிரியான அப்கிரேடேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா சென்டர் அண்ட் ரெசிபியன்ட் இவங்க 2 பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் இன் த சென்ஸ் அவங்க என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்தியன், என்னோடய ஆதார் டீட்டெயில்ஸும் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயிலுமே வில் பி ஷேர்ட். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வில் பி ஷேர்ட் அண்ட் பர்பஸ் வில் பி ஷேர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பர்பஸ்னு இருக்காது, இப்போ பர்பஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வில் பி ஷேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் ஃபீஸோ இல்லை இந்த யூனிவர்சிட்டிக்கு டியூஷன் ஃபீஸ்க்காக நான் அனுப்புகிறேன், ஆர் என்னோட ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க அவங்களுக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் அனுப்புகிறேன், அந்த மாதிரி பர்பஸ் ஆஃப் த பேமெண்ட் வில் பி மென்ஷன்ட். அதுக்கப்புறம் இஃப் சப்போஸ் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்வாய்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனாலும் டேக்ஸ் அண்ட் கம்ப்ளையன்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கணும் பிஸ்னஸாக இருந்தால். ஸோ இது எல்லாமே வந்து இனிமேல் டீட்டெயில்டாக இருக்கும் இன் MX மெசேஜஸ். ஸோ இந்த MX மெசேஜை வி ஆல்சோ கால்ட் இட் ஆஸ் SWIFT, விச் இஸ் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ ஒரு இன்டர் பேங்க் டெலிகம்யூனிகேஷன் விச் இஸ் வேர்ல்டு வைட். நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் இட் வில் பி ஹேவிங் எல்லாமே. ஸோ இனிமேல் இந்த ISO 2022 என்னென்ன இருக்கும், ஃபுல் நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் போத் சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ரஸும் தானே இருக்கும். ஸோ ஃபுல் நேம், அட்ரஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்டர் ரிசீவர் 2 பேரோடதும் இருக்கும். எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்றது இருக்கும், டேக்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதன் மூலயமா என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி எம்டி மெசேஜஸில் இருந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் டீட்டெயில்ஸ்னால பேக் அண்ட் ஃபோர்த் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த 2 பேங்க்ஸுமே வந்து பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஃபாஸ்டர் ப்ராசஸிங் இருக்காது. இனிமேல் வந்து MXல இட் வில் பி ஃபாஸ்டர். ஃபியூவர் எரர்ஸ் இருக்கும், பிகாஸ் தேர் won't be much delays in பிகாஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் எரர்னால இருக்காது இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கொடுத்துட்டதுனால தேர் won't be much delays and security and fraud டிடெக்ஷனுமே வந்து இட் வில் பி enhanced. ஸோ இதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும், ஃபாஸ்டர் அண்ட் சேஃப் அண்ட் மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை 25th November 2025 பேங்க்ஸ் ஹாவ் டு அவங்களோட அவங்களோட பேங்கிங் சிஸ்டம்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த டிலே, குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வந்து ISO 2022 என்ன அப்படின்னா குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் மெசேஜிங் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி. வெயிட் அ மினிட், இட் இஸ் நாட் ஸோ குட்.
ஸோ ISO 2022 இஸ் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் எஃபிஷியன்சி அண்ட் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்விஃப்ட் வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல் பேங்க்ஸ் ஃபுல்லி ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கணும் ஃப்ரம் நவம்பர் 25, 2025. ஸோ இதை வந்து 2023லேயே சொல்லிட்டாங்க. பட் அப் அண்டில் 2025ல் மேண்டேட் ஆகிற வரையும் நீங்கள் வந்து ஆப்ஷனல், அதாவது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட் மோடில் யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து அந்த ஹைப்ரிட் மோடவே இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க. தே ஆர் நாட் ஃபுல்லி ட்ரான்சாக்ஷன், அவங்களோட எல்லா விஷயங்களையுமே வந்து ஸ்விஃப்ட்டுக்கு மாற்றாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா தே குடண்ட் அடாப்ட், இதுக்கு வந்து நிறைய சிஸ்டம்ஸ் மாற்றணும். இதுக்கு முன்னாடி இப்போ இருக்க நம்மளோட பேங்கிங் சிஸ்டமில் வந்து ஓல்டு CBS சிஸ்டம் தான் இருக்குது, அதாவது கோர் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விச் இஸ் நாட் ஃபுல்லி கம்பேட்டபிள் ஃபார் ஸ்விஃப்ட் அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா பழைய ஆப்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஸ்விஃப்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிங்களாலோ இல்லை iOS அப்டேட் பண்ணிங்கனாலோ அதில் உள்ள சர்டன் ஆப்ஸ் வந்து அதில் இருக்க முடியாது, இந்த வெர்ஷனுக்கு மேலே இருந்தால் தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் சில க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஓல்டு CBS கோர் பேங்கிங் சிஸ்டமில் வந்து இந்த ஸ்விஃப்ட் இஸ் நாட் ஆர் iOS 2022 வில் நாட் பி காம்பேட்டபிள். அதனால் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் காஸ்ட்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ், அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லையா? அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம் சம் டைம். ஸோ ரீபில்ட் மெசேஜ் ஃபார்மேட்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேங்க்ஸுக்கு அவ்வளோ காஸ்ட்ஸ் வேணும். அதை ஆப்வியஸாக அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து they have to take, or they can't do certain things. So smaller banks especially cooperative rural bank அவங்கலாம் வந்து financial resourcesக்கு struggle பண்ணுவாங்க. ஸோ இந்த implementation or இந்த changes implement பண்ணுறதுக்கு they couldn't do much. ஸோ இந்த ஓல்டு எம்டி மெசேஜ் வந்து MX மெசேஜ்க்கு நவம்பர் 2025க்குள்ளே மாற்றணும். இஃப் நாட் மைக்ரேஷன் டிலே ஆச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணால் அந்த பேங்க்ஸ் வந்து தே கான் டூ. ஸோ டிலேடு ட்ரான்சாக்ஷன் டேட்டா இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது அந்த எம்டிஐயுமே வந்து தே வில் ஸ்டாப் ஆஃப்டர் நவம்பர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து மேஜர் திங் ஃபார் Indian banks. So as soon as possible they have to change. So பார்ஷியல் அடாப்ஷன் வந்து ஒன்லி 4 பேங்க்ஸ் மட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பார்ஷியலி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வைட் டிஸ்கஷன் ஆன் ஃபாஸ்டர் மைக்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இஃப் நாட் சேஞ்ச்ட், ஸ்விஃப்ட்டுக்கு மாறலை அப்படின்னா பெனால்ட்டிஸும் போடப்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் எம்டி மெசேஜ் டைப் பேமெண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த டெட்லைனுக்கு அப்புறம் வில் நோ லாங்கர் பி சப்போர்ட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜபிள் கண்டின்ஜென்சி மெஷர்ஸ் ஃபார் பேங்க்ஸ் ஸ்ட்ரகிளிங் டு மைக்ரேட் ஆன் டைம். ஸோ அது இட் டேக் சம் அவங்களோட ப்ராஃபிட்லேருந்தும் அண்ட் சம் காஸ்ட்ஸுமே அது தேவைப்படுது. ஸோ அதுவுமே வந்து இட் இஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியன் பேங்க்ஸோட சேலஞ்சஸ் அண்ட் பாசிபிள் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் என்னென்னா, பேங்கர்ஸ் பேனல் வந்து இருக்காங்க தட் SFMS அப்படின்னு ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாமே அப்படின்னு பேசுகிறாங்க. வாட் இஸ் திஸ் SFMS அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் டெவலப்டு பை RBI. ஸோ பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா SFMS is what? Structured Finance Messaging System. இதை வந்து IDRBT which is Institute for Development and Research in Banking Technology தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் ட்ரான்சாக்ஷனை கேட்டர் பண்ணுறதுக்காக, டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் மெசேஜிங்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி என்னென்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சோஃபார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, SFMSல RTGS ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லைக் FT ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லைக் RTGS அண்ட் NEFT, பேங்க் கேரண்டீஸ் பண்ணுறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. ஸோ இதுக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்விஃப்ட் இஸ் அ global financing messaging system. ஸோ இது வந்து டொமஸ்டிக் ஃபினான்சிங் மெசேஜிங் சிஸ்டம். ஸோ இது வந்து டொமஸ்டிக்காக மட்டுமே ரெடி பண்ணது. அண்ட் அந்த ஸ்விஃப்ட் இஸ் டெவலப்டு பை பெல்ஜியமில் சேர்ந்த பேஸ்டு ஸ்விஃப்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த பெல்ஜியம் சேர்ந்த ஸ்விஃப்ட் ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணது. இது வந்து இந்தியாவிலேயே RBI அண்ட் IDRBT ரெடி பண்ணுது. அண்ட் கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷனுக்காக ஸ்விஃப்ட் இருக்கும். இது வந்து இந்தியாவுக்குள்ளேயே பண்ணுறதுக்காக, வித்தின் இந்தியா பண்ணுறதுக்காக.
வித்தின் இந்தியா பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்தோம். இதில் செக்யூரிட்டி ஃபீச்சர் இஸ் ஹை, பட் இதில் வந்து செக்யூர்ட் தான், பட் இந்தியாக்குள்ளேயே பண்ணுறதுக்காக உருவாக்குறதுனால இந்தியன் பேங்கிங் நெட்வொர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உள்ள இன்டகிரேஷன் என்னென்னா வேர்ல்டு வைடு எல்லா பேங்க்ஸுமே இருக்கும், இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸுமே வந்து ஸ்மூதராக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, யூபிஐ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை மட்டும்தான் இட் கேன் கேட்டர். அதே மாதிரி இதுக்கான காஸ்ட், இன்டகிரேஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. காஸ்ட் இஸ் மோர். இது ஆல்ரெடி இருக்குது பிகாஸ் ஆஃப் நம்ம டொமஸ்டிக்காகவே ரெடி பண்ணதுனால லோவர் காஸ்ட். ஸோ பேங்கர் பேனல் இஸ் சேயிங் தட் எஸ்எஃப்எம்எஸ்ஸை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து இன்னும் வந்து ஆர்பிஐ ஹேஸ் டு டிசைட் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட். Banks may seek government intervention if the transaction proves difficult. ஸோ இது வந்து government has to take steps. ஸோ இது நம்ம வந்து we shall see எந்த மாதிரியான சேஞ்சஸ் they will give further அப்படின்றது. ஏன் அந்த இதுக்கு மாற்ற முடியலை ஆர் ஏன் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அப்படின்னா we have to do cross border payments and reporting plus அப்படின்னு. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பார்டர் பேமெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ளஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இஸ் ஃப்ரம் ஸ்விஃப்ட்லே தான். ஸோ இது வந்து என்னென்னா எம்டி மெசேஜிங் டைப் இருக்கு இல்லையா, ஓல்டு மெசேஜிங் டைப், அதிலேருந்து எம்எக்ஸ் மெசேஜிங் டைப்புக்கு ஸ்லோவராக கைட்லைன்ஸ் டெவலப் பண்ணது. செட் ஆஃப் கைட்லைன்ஸ் டெவலப்டு பை ஸ்விஃப்ட். இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். தேட் இட் வில் சே இந்த கேஷ் ரிப்போர்ட்டிங், கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ். ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு டு ஹெல்ப் த பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த எம்டி மெசேஜஸ்லேருந்து எம்எக்ஸ் மெசேஜிங்க்கு ட்ரான்சாக்ஷன் பீரியட் இருக்கு இல்லையா, 2023 2025 வரையும் இருக்கிற அந்த ட்ரான்சாக்ஷன் பீரியடை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் ஸ்மூதர் மைக்ரேஷன் இருக்கணுன்றதுக்காக திஸ் வாஸ் இனிஷியேட்டட். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எஃபர்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் பீரியடுக்கு இருக்குது. இஃப் it affects all financial institutions involved in cross-border payments. ஸோ இதையும் வந்து they are considering. both MT and MXC வந்து coexist ஆகணுன்றதுக்காக தான், டியூரிங் த டிரான்சாக்ஷன் ஃபேஸில் கோஎக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சிபிபிஆர் ப்ளஸ்ன்றதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா எரர்ஸ் இருக்காது, ரிச்சஸ் டேட்டா இருக்கும் அப்படின்றதுனால பேங்க்ஸ் ஹாவ் டு கம்ப்ளை வித் திஸ். ஸோ இஃப் இந்தியன் பேங்க்ஸ் டு நாட் இம்ப்ளிமெண்ட் இந்த சிபிபிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்விஃப்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்விஃப்ட் ஆக்சஸ் வந்து கிடைக்காது. ஸோ கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை தே கான்ட் ஹேண்டில் எஃபிஷியன்ட்லி இஃப் திஸ் சிபிபிஆர் இஸ் நாட் தேர். ஸோ இந்த இது இருந்தால் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்பிஐயும் சரி இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டர்ஸும் சரி இது ரெண்டையுமே இஃப் த பேங்க்ஸ் டென்ட் அப்ளை பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டிஸும் போடுவோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ லெட்ஸ் see எந்த மாதிரியான விஷயங்கள் அப்கமிங் இயர்ஸில் பார்ப்போம். அப்கமிங் மந்த்ஸில் வந்து இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போது வந்து 4 பேங்க்ஸ் தான் வந்து இதை மைக்ரேட் ஆகியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு IMF, increasing exposure by NBFCs could pose systemic risks to Indian financial stability னு ஒரு 2 செக்டார் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த செக்டார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் பவர் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்றத வந்து ஒரு ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் செக்டார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து NBFCஸை பற்றி மோஸ்ட்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க. தட் NBFCs have significantly increased their lending to power and infrastructure. ஸோ பவர் செக்டாருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கும் நிறைய லோன்ஸ் வந்து NBFCs கொடுக்குறாங்க. வைல் பேங்க்ஸ் வந்து அந்த டைரக்ட் எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். யூஸ்வலாக பேங்க்ஸ் வில் ஹாவ் அந்த ப்ரொவிஷனிங் எல்லாமே வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹைலி ரிஸ்கியர் செக்டாருக்கு பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் இஸ் சேஃபர் கம்பேர்ட் டு NBFCs. பட் NBFCஸ்க்கு அந்த அதிகமான எக்ஸ்போஷர் டு பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது விச் இஸ் நாட் குட் அப்படின்றத தான் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இஃப் மேஜர் NBFCs ஃபேஸ் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் இட் குட் ஸ்ப்ரெட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த பவர் அண்ட் இன்ஃப்ரா வந்து ஒழுங்காக அவங்களோட லோனை ரீபே பண்ணல அப்படின்னா ஸோ ஸ்பில் ஓவர் எஃபெக்டில் எல்லாருக்குமே வந்து பாதிப்படையும். ஸோ யூஸ்வலாக NBFCஸ்க்கு யார் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு கொடுக்குறது, யூஸ்வலாக டிபென்ச்சர்ஸ் மூலயமா பேங்க்ஸ் மூலயமா தான் they will
will get. Most of the fund 39% வந்து பேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஒரு ரிப்போர்ட்லேயே பார்த்தோம். ஸோ பேங்க்ஸு அஃபெக்ட் ஆகும், கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், பிகாஸ் தே ஆல்சோ ப்ரொவைட் ஃபண்ட் டு என்பிஎஃப்சிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கு இன் என்பிஎஃப்சிஸும் வந்து இட் வில் பி அஃபெக்டட். ஏன்னா என்பிஎஃப்சிஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டே பேங்க்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அவங்களோட ஃபண்டு வரதே. ஸோ அதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஃப்சி ஐஎம்எஃப் வந்து வார்னிங்கே கொடுக்குறாங்க தட் இந்த மாதிரி இட் வில் கிரியேட் சிமிலர் கிரைசிஸ் விச் ஹேப்பன் பிஃபோர் அண்ட் 2016. ஸோ 2016 பேங்கிங் செக்டார் என்பிஏ கிரைசிஸ்ன்றது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா பேங்க்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களோட எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து அவங்களோட லோனை ரீபே பண்ணாமல் த என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்டோட ரேட் வந்து அதிகமாச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரதுக்கு இட் டுக் டைம் அண்ட் நவ் வி ஆர் இன் ஸ்டேபிள் பொசிஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நிறைய புது புது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. இந்த என்பிஏ கிரைசிஸ்க்கு அப்புறம் உருவானது தான் நம்மளோட இந்த ஐபிசி 2016, என்னது இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. ஸோ அதில் தான் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னா என்ன, அது எப்படி, ஹவு வில் தேட் டேக் கேர் ஆஃப் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தென் அசட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு சொல்லி தே டுக் எவர்கிரீனிங் ஆஃப் அசட் எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணாங்க. பேட் லோன்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், SMA 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. தென் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் PCA ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்தாங்க. தட் PCAக்குள்ளே இஃப் சர்டன் பேங்க்ஸ் வேர் தேர் தே குடன்ட் டூ சர்டன் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க் வந்து அவங்க பண்ணக்கூடாது, பிகாஸ் தே ஹாவ் வீக் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஹை என்பிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அண்டர் PCA ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஆர்பிஐ வில் மானிட்டர் தேர் ஒர்க். அதில் வந்து நியூ லோன்ஸ் கொடுக்கக்கூடாது, கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. தென் பப்ளிக் செக்டார் பேங்க்கோட ரீகேபிட்டலைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2017 and 18 கிட்ட மட்டுமே 2.11 LC வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்குள்ளே கவர்மெண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. இந்த சென்ஸ் என்ன, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் உள்ள ஷேர் கேபிட்டல் மோர் தென் 50% ஆர் நியர் டு 50% கவர்மெண்ட் தானே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேபிட்டல் பேஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக தே இன்ஃப்யூஸ்ட். அதுக்கப்புறம் மர்ஜர் ஆஃப் சர்டன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 10 பேங்க்ஸை 4 பேங்க்ஸை மாற்றினதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தென் பேட் பேங்க்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காக பேட் பேங்க் அப்படின்னு சொல்லி NARCL அதை வந்து 2021 கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் இந்த என்பிஏ கிரைசிஸ்னால தான். அப்புறம் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் ஆர் டெப்ட் ரெக்கவரி மெக்கானிசம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்பிஏனால் நடந்த விஷயங்கள். ஸோ அப்போது 2018 த என்பிஏ ஆஃப் கிராஸ் என்பிஏஸ் ஆஃப் பேங்க்ஸ் வேர் 11.2% இருந்தது. இப்போ 2024 ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, சம்வாட் கிராஸ் என்பிஏ வந்து 3% தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு இது எல்லாமே இந்த எல்லா இனிஷியேட்டிவுமே வந்து வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிஸ்க்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர் செக்டாருக்கு நிறைய இம்பேக்ட் வரும். அதனால ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர் செக்டார் அவங்க ரிலேட்டடாக நீங்கள் வந்து லோன் கொடுத்துருந்தீங்கன்னா தேட் வில் ஆல்சோ ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்கை விட லாங் டேர்ம் ரிஸ்க்கும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப் அண்டில் 2040 அண்ட் பியாண்ட் தேட் ஆல்சோ வி வில் ஃபேஸ் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன்னா நம்மளோட இஃப் ஆஸ் குட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வி கேன் யூஸ் தேட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஸ்டமிக் ரிஸ்க் அனாலிசிஸ் அதை வந்து ஸ்ட்ராங்கராக பண்ணணும். ரெகுலேட்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ்ட் டேட்டா ஷேரிங் எல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர் இது என்ன அப்படின்னா CYB அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம பேங்க்ஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள் இன் லாஸ்ட் இயர்னு வச்சுப்போம். ஸோ 2023 to 2024 we were profitable. நம்மளோட ஜிடிபியும் வந்து 8.2% இருந்துச்சு. நம்மளோட ஆர்பிஐயே வந்து அவங்களோட டிவிடெண்ட் ஷேரிங்கே வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டிவிடெண்ட் ஷேர்லாம் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு பூமிங்கில் எக்கனாமிக் பூமில் இருக்கும்போது அதிகமான லெண்டிங் வந்து நடக்கும், லோன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஒரு ஃபினான்ஷியல் பபிள் வந்து க்ரியேட் ஆகும். தேட் பபிள் கேன் பர்ஸ்ட் எனி டைம் சூனா. ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயரில் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கா. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் பூம் இருக்கிற டைம் இந்த 23-24 டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ஸ் வில் ஹாவ் அ குஷன்.
அது என்னது, they will have இந்த counter cyclical capital buffer அப்படின்னு சொல்லிட்டு they will have. இதே மாதிரி ஒரு டேர்மில் RBI also has one கேபிட்டல் பஃபர். ஸோ அந்த கேபிட்டல் பஃபர் போக தான் ரிமைனிங் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட். அந்த கேபிட்டல் பஃபர் பேர் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் யூ டூ ரைட் இட் இன் த கமெண்ட். இஃப் நாட் ஐ சே இட் இன் டுமாரோஸ் வீடியோ. ஸோ ரெய்னி டே ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபரை. ஸோ நம்ம எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்போது வி வில் ஹாவ் நிறையா க்ரோத் இருக்கும், லெண்ட் நிறையா பண்ணுவோம். அந்த டயத்தில் வி ஹாவ் டு சேவ் சம் மனி ஃபார் இன் த நேம் ஆஃப் கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து 2015 RBI இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. எந்த ஒரு பேங்க்ஸுமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நேமில் பஃபர்ஸ் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலை. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் இன் இந்தியா, இது 3க்கு மட்டும், விச் இஸ் ஷார்ட்லி இன் டேர்ம்ஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்ற பேங்க்ஸ் லைக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், RRBs, NBFCs, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்க்கெலாம் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது 2015 சொன்னாலும் இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. ஆக்டிவேட்டும் பண்ணணும், ப்ளஸ் NBFCஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணணுன்றது தான் இவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ எக்கனாமிக் டவுன் டர்னை வந்து இட் வில் வித் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ருடென்ஷியல் எக்ஸம்ஷன் ஃபார் ஸ்டேட் ஓன்ட் NBFCs டு என்ஷூர் கம்ப்ளையன்ஸ் வித் லிக்விடிட்டி நார்ம்ஸ். ஸோ சர்டன் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் வந்து ஸ்டேட் ஓன் NBFCஸ்க்கு வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதையும் வந்து வி ஹாவ் டு மேக் ஷுர் அந்த ஒரு நார்ம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்ஸே பார்த்துப்பாங்கன்னு இல்லாமல் ரிமூவ் பண்ணி RBI ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் லிக்விடிட்டி நார்ம்ஸ் எல்லாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் RBI எஃபர்ட்ஸ் அண்ட் IMFோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஓவர்சைட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைட்டன் பண்ணணும். அவங்களோட ஆல்ரெடி தே ஆர் டூயிங், அப்பப்போ டைம் டு டைம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கெலாம் வந்து ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ்க்காக மாஸ்டர் டிரெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் இன்னமுமே அதிகப்படுத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹவவர் IMF வந்து சர்டன் சஜஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபார் NBFCs. தென் ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் பே அவுட்ஸ் மூலமா பெட்டராக இன்க்ளூட் பண்ணணும். எமர்ஜென்சி லிக்விடிட்டி சப்போர்ட் வந்து NBFCஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தேட் அவங்களோட ஃபினான்ஷியல் ரோல் வில் பி என்ஹான்ஸ்ட். ஸோ தென் ஸ்ட்ரென்தனிங் ஃபினான்ஷியல் ரெசிலன்ஸ், லீகல் அண்ட் டேக்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் அசர்ட் பேஸ்ட் அண்ட் டிஜிட்டல் லெண்டிங் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி லாவை வந்து இன்னும் நல்லா கிரெடிட் ரிஸ்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இன்னும் மோர் எஃபெக்டிவாக கொண்டு வரணும். அண்ட் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை கிரெடிட் ஆக்சஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். That's it. So the next news is which company has Mintalk acquired to enhance its CBDC related payment solutions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Mintalk அப்படின்ற கம்பெனி வந்து ஏதோ ஒரு கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணியிருக்கு ஃபார் CBDC ரிலேட்டட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ எது அப்படின்னா டிஜிலெட்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி விச் ஹேஸ் ட்ரஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் இட்ஸ் டேக்லைன். ஸோ CBDC அப்படின்னா என்னென்னா, யூ மஸ்ட் நோ CBDCனா யார் கேட்டாலும் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக எப்போவுமே வந்து வி ஷுடன்ட் அது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் அ டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் அ கரன்சி, நம்மளோட ஃபியட் கரன்சின்னு சொல்லலாம். நம்ம சென்ட்ரல் பேங்க் RBI வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி மாதிரி இல்லாமல் CBDC வந்து கவர்மெண்ட் பேக்டு கரன்சி அண்ட் கண்ட்ரியோட, நம்ம கண்ட்ரியில் உள்ள ருபீஸ்க்கு ஃபிசிக்கல் கரன்சிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வந்து இந்த CBDCக்கும் இருக்கும். ஸோ வி வில் ஹாவ் சேம் டைப் ஆஃப் கரன்சியோட பிக்சர்ஸ் எல்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸே வந்து கவர்மெண்ட் பேக்ட், பிளாக் செயின் பேஸ்ட். ஸோ இதில் ரெண்டும் தான் வந்து இதனுடைய முக்கியமான ஃபீச்சர் ஃபார் CBDC. ஸோ இப்போ 2 டைப்பில் இருக்குது, ஹோல்சேல் பேஸ்டு CBDC, ரீட்டைல் பேஸ்டு CBDC. ஸோ ஹோல்சேலில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு தே கேன் யூஸ் தேட். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரீட்டைல் CBDCஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு எவ்ரிடே டிரான்சாக்ஷனுக்கு we can யூஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போது சோஃபார் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன மாதிரியான ரிலேட்டட் சொல்யூஷனுக்கு இவங்க இப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்கன்றதை we shall see. ஸோ Mintalk பேபால் பேக் பண்ண ஒரு இந்தியன் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். ஸோ பேபால் யூ
might know, ஒரு used online payment platform. ஸோ நம்ம யூபிஐ மாதிரி இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட். ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர்க்காக ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கோ பிஸ்னஸஸ்க்கோ யூஸ் பண்ணது. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை வந்து அவங்க வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் ரெண்டு மூலியமாகவும் அவைலபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. 1998 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. இபே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைமரி பேமெண்ட் மெத்தட், பிகாஸ் அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். 2015 அப்புறம் இட் வாஸ் மோஸ்ட் ஃபேமஸ். நிறைய குளோபல் யூசர்ஸ் இப்போது நிறைய பேர் இதை வந்து இப்போ அவ்வளோவா அவுட் சைட் இந்தியா தே ஆர் நவ் யூஸிங், பட் நாட் இன்சைட் இந்தியா. ஸோ இதில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ பேபால் பேக் பண்ண மின்டாக் அப்படின்ற ஒரு கம்பெனி தான், விச் இஸ் இந்தியன் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். டிஜிலெட்ஜ் அப்படின்றவங்கள வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இ-ரூபி சர்வீசஸ் ஃபார்மாக இவங்க வந்து உருவாக போகிறாங்க. ஃபார் $3.5 million they acquired this. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சிபிடிசியை இ-ரூபியை டிசம்பர் 2022 லான்ச் பண்ணாங்க. ஏப்ரல் 2024 பைலட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. பைலட் வெர்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். பேங்க்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மற்ற பேமெண்ட் ஃபர்ம்ஸ்க்கும் வந்து இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். ஸோ மின்டாக் வந்து டிஜிலெட்ஜ் அப்படின்றவங்கள ஏன் அக்வயர் பண்ணுறாங்கன்னா சிபிடிசி பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்க்காக தான். ஸோ சர்வீசஸ் எப்படி என்ஹான்ஸ் ஆகும், பார்ட்னர் பேங்க்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்டாக் வந்து ஒர்க்ஸ் வித் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் அண்ட் எஸ்பிஐ. ஸோ இதை அக்வயர் பண்ணால் தே கேன் ஒர்க் வித் தீஸ் 3 பேங்க்ஸ் ஹூ ஹாவ் சிபிடிசி ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ சிஇஓ என்ன சொல்லியிருப்பாங்க மின்டாக் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் மின்டாக்கோட சிஇஓ, சின்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஏன்னா சிபிடிசி ரிலேட்டட் அப்படின்றது இதனுடைய நேம் ஸ்டாட்டிக் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ராமன் கந்துஞ்சா, he is the CEO of மின்டாக். ஸோ மர்ச்சன்ட் அக்வயர் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஹாவ் த நேம். ஜான்வரி 2025 கிரெட் அண்ட் மோபிவிக் வந்து ஃபின்டெக் ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் டு எனேபிள் சிபிடிசி பேமெண்ட்ஸ்னு நியூஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அகெயின் ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம அதர் பிளேயர்ஸ் சீக்கிங் டு ஜாயின் சிபிடிசி பைலட் யாருன்னு வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பேலாம். ஸோ இப்போ வந்து சோஃபார் கிரெட், மோபிவிக், நவ் இவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். மின்டாக், டிஜிலெட்ஜ். ஸோ இதில் மின்டாக் வில் பி தேர். ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றத ஒரு நம்மளோட கவர்மெண்ட்டால் இனிஷியேட் பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன், பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டை ரெவல்யூஷனைஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைன் பேஸ்டாக கொண்டு வந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதோட சிஇஓவாக இப்போ வந்து மார்ச் 3 அஜய் பதோ வில் பி தேர். ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் பற்றி பார்க்கணுன்னா 2016 to 2017 பட்ஜெட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. தட் கவர்மெண்ட்டோட ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் பிடிஎஸ் சிஸ்டம்காகவோ இல்லை நம்மளோட ரேஷன் கார்டில் நம்மளுக்கு வீட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா அதுக்காகவோ, இல்லை நான் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அண்ட் தே வில் ஸ்டோர் இட் இன் பஃபர் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காகவோ இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஆகஸ்ட் 9, 2016 தான் வந்து அஃபிஷியலாக இதை லான்ச் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல்ஸ் தான் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நவ் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் வில் டேக் கேர் ஆஃப் திஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே. ஸோ 2017 தே ஆடட் ஜென்ரல் ஃபினான்ஸ் ரூல்ஸ் எல்லாம். ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் மூலயமா தான் மேண்டேட்ரியாக பண்ணணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேண்டேட்ரியாக இது த்ரூ திஸ் ஒன்லி தே ஷுட் டூ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, விச் இஸ் ஒன்லி டு மேனேஜ் த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்பெஷல் purpose vehicle was formed in 2017. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே they created. அதுக்கப்புறம் certain achievements like 2021-22 1 lakh crore வரையும் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்லாம் நடந்துச்சு. gross merchandise value அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் FY 2024 வந்து 4 lakh crore வரையும் ஃபினான்ஷியல் இயரில் அடாப்ஷன் வந்து மாறி இருந்துச்சு. நவ் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து ஃபாஸ்டர் பேஸில் தே ஆர் டூயிங் ஒன்லி த்ரூ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதனுடைய சிஇஓவாக அஜய் பதோவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு கொடுக்கவே இல்லை. சத்ய ஸ்ரீனிவாஸ்
So he is the one March 2025 வரையும் he will be here. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் குமார் சிங் அப்படின்றவரை வந்து அக்டோபரில் தான் மாற்றினாங்க. ஸோ அக்டோபர் 2024 இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா டெய்லி சேலஞ்சஸ் 25 டே சேலஞ்சஸில் யூ மைட் சி பிரசாந்த் குமார் சிங் அப்படின்றவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த சத்ய ஸ்ரீனிவாஸ் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சிஇஓ ஆஃப் கார்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. பட் அதுக்கப்புறம் நவ் சத்ய ஸ்ரீனிவாஸ் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை அஜய் பத்து. ஸோ எவ்வளோ டென்யூர்னு வந்து யூஸ்வலாக தே டிடன்ட் கிவ், ஸோ இப்போயுமே கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜிஎம் வந்து இப்போது மேஜர் அப்கிரேடேஷன் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாறணும் இல்லையா. இப்போது நவ் தட் ஏஐ இஸ் இன் பிளேஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணணுன்றதுக்காக டிசிஎஸோட டைப் பண்ணி எஃபிஷியன்சி ஈஸ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங். ஸோ திஸ் டிசிஎஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐஸ் டாக்டர் அஜித் ரத்னகர் ஜோஷி அவர் வந்து ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை ஓவர்சீ பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஸோ ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஹூ வில் பி தேர் ஃபார் அவங்களோட இயர்ஸ் வந்து டென்யூர் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ இருக்க கவர்னருக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெப்யூட்டி கவர்னர்ஸ் நாட் மோர் தென் 4 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பேருக்குள்ளே இருக்கலாம். யூஸ்வலாக வி வில் ஹேவ் 4. அவங்களுக்கு டென்யூரும் வந்து 4 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே டென்யூர் 4 இயர்ஸ் தான் மோர் ஆர் லெஸ். ஸோ டிரெக்டர்ஸ் வந்து 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 10 பேரில் தான் 2 பேர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க அண்ட் 4 பேர் வந்து லோக்கல் போர்ட்ஸு அதுலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அண்ட் லோக்கல் போர்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ அது வந்து ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் போர்டுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இருக்கணும் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி யூஸ்வலி வில் பி தேர். ஸோ அந்த மாதிரி இருந்தவர் தான் சஞ்சய் மல்ஹோத்ரா. நவ் ஹீ ஹேஸ் பீன் இப்போ வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ ஹீ இஸ் நாட் நியூ டு த ஆர்பிஐ ஒர்க்ஸ். ஸோ அது வந்து யூ ஹேவ் டு நோ. ஸோ இதில் வந்து இப்போது டாக்டர் அஜித் ரத்னகர் ஜோஷி இவரை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயில். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறாங்க? டிஎஸ்ஐஎம், எஃப்எஸ்டி. ஸோ டிஎஸ்ஐஎம் இஸ் இதில் நம்ம ஆர்பிஐ வந்து கிரேட் பி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆர்பிஐயில் கிரேட் பி மட்டும்தான் தெரியும். கிரேட் பி இஸ் ஜென்ரலில் தான் நம்ம வந்து எல்லாருமே எழுதுறதை பார்த்துருப்போம். ஸோ இதுலேயே இன்னும் 2 இருக்குது விச் இஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க எழுதுறது அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க எழுதுறது. ஸோ இஃப் யூ ஹாவ் டன் யுவர் பிஜி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்னால் யூ கேன் ரைட் தீஸ் 2 எக்ஸாம்ஸ் பட் காம்படிஷன்ஸ் ஆர் மோர். ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஜேஎன்யூ டெல்லி யூனிவர்சிட்டிஸ்லேருந்துலாம் வந்து எழுதுவாங்க. ஸோ காம்படிஷன் இஸ் ஹை. ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் மெயின்ஸில். அன்லைக் இதில் ஜென்ரலில் வந்து வி வில் ஹாவ் ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் சிபிடி. ஸோ இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டிபார்ட்மெண்ட் அது 2மே வந்து ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப். So this is the organizational structure that central board of directors எவ்வளோ இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர், டெப்யூட்டி கவர்னர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், தென் பிரின்சிபல் சிஜிஎம், ஜிஎம், டிஜிஎம், ஏஜிஎம், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ். ஸோ கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா, 3 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இப்போ இருக்காங்க, சுவாமிநாதன், டி ரவீந்திர சங்கர், எம்ஆர் ராவ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸோட லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி முர்மு, விவேக் தீப், ஜெயந்த் குமார் தாஸ், ரோஹித் ஜெயின், ராதா ஷியாம் ரத்தோர், அஜய் குமார், ரவி ரஞ்சன், நீரஜ் நிகம், வாசுதேவன், லக்ஷ்மிகாந்த் ராவ், அர்னாப் குமார் சௌத்ரி, சார்லதாக்கர், அவைரல் ஜெயின், அர்ஜித் ரத்னகர் ஜோஷி அப்படின்றவங்க வரையும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஒருத்தவங்க அந்த சுதா பாலகிருஷ்ணன்றவங்க வந்து சிஎஃப்ஓ. ஸோ இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டையுமே வந்து யூ ஷுட் நோ அப்படின்னு நினச்சேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் இன் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் விச் 2 லொக்கேஷன்ஸ் ஹேவ் பீன் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் இன் இந்தியா சிஆர்பி ப்ராஜெக்ட்டுக்காக இப்போது செலக்டட் எக்ஸ்பேன்ஷன் பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் பன்னி கிராஸ்லேண்ட் அண்ட் காந்தி சாகர் சாங்சுரி.
காந்தி சாகர் சாங்சுரி. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, that expansion of this cheetah reintroduction project. இதுக்கு முன்னாடி என்னென்ன பிளேசஸில் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குன்னோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ், அதிலிருந்து பானி கிராஸ்லேண்ட் இன் குஜராத் அண்ட் காந்தி சாகர் சாங்சுரி இன் மத்திய பிரதேஷ். இது எல்லாத்தையும் வந்து they are going to expand. ப்ராஜெக்ட் பேக்ரவுண்ட் என்னென்னா, cheetahs were declared extinct in 1952. எதனால்? அவங்களோட ஹேபிட்டட் லாஸ்னால. ஸோ அண்ட் எக்ஸசிவ் ஹண்டிங்கும் வந்து நடந்துச்சு. ஸோ 2022 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் intercontinental translocation of big cats இது வந்து நடந்துச்சு. ஸோ ரீசெண்டாக கூட யூ மைட் இதோட டைம்லைன் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1952 இவங்க சொன்ன மாதிரி சீட்டாஸை வந்து எக்ஸ்டின்ட் இன் இந்தியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டியூ டு எக்ஸசிவ் ஹண்டிங் அண்ட் ஹேபிட்டட் லாஸ்னால. ஸோ 1970s வரையும் ஈரான்லேருந்து ஏஷியாட்டிக் சீட்டாஸை இங்கே கொண்டு வரலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நெகோஷியேஷன்ஸ்லாம் நடந்துச்சு. பட் எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ 2009 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் சீட்டாஸை இங்கே கொண்டு வரலாம் பிகாஸ் ஏஷியாட்டிக் சீட்டாஸ் ஃப்ரம் ஈரானை ட்ரை பண்ணாங்க, முடியல. அடுத்து ஆஃப்ரிக்கன் சீட்டாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் வந்து லீகல் ஹர்டில்ஸ் நிறையா இருந்ததுனால முடியல. அதுக்கப்புறம் 2020 நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரூல் வாஸ் பாஸ்ட் தட் எக்ஸ்பெரிமெண்டலாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆஃப்ரிக்கன் சீட்டாஸை கொண்டு வரது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வெல்ஃபேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன கொண்டு வராங்க, ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதன் மூலிமா 2022 இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஸோ இன்டர்கான்டினென்டல் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் பிக் கேட்ஸ் வந்து வருது, ஆஃப்ரிக்கன் சீட்டாஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 8 சீட்டாஸ் வந்து செப்டம்பரில் உள்ளே வருது, விச் ஹேஸ் 5 ஃபீமேல்ஸ் அண்ட் 3 மேல்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஃப்ரம் நமீபியா டு குன்னோ நேஷ்னல் பார்க்கு விச் இஸ் இன் மத்திய பிரதேஷ் கொண்டு வரோம். ஸோ அதில் தான் வந்து ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றதே வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பர்த்டே அன்றைக்கி தான் அது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். குன்னோ நேஷ்னல் பார்க்கில் ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து நிறைய அந்த சீட்டா வாழ்கிறதுக்கான ஹேபிட்டட் இருக்குது இல்லையா, அந்த ஒரு அந்த பிளேஸோட கிளைமேட் எல்லாமே வந்து ப்ரே பேஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால ஸோ லெட் தெம் லிவ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் 2023 வந்து ஃபெப்ரவரியில் 12 மோர் சீட்டாஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மார்ச்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபெப்ரவரியும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் மார்ச்சில் இஃப் யூ சி இன் மார்ச் 2023 you will get more news related to these cheetahs dying. ஸோ கிட்டத்தட்ட 9 cheetahs வந்து இறந்துருச்சு. அதில் வந்து 3 cubs which is சின்ன சீட்டா, ஸோ அதுவும் வந்து இறந்துருச்சுன்ற மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்னால இறந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரிமைனிங் சீட்டாஸை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுற பிளேஸ்க்குள்ளே வி ஆர் டேக்கிங் இன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர் வாஸ் கண்டினியூட் எஃபர்ட்ஸ் அவங்க வந்து அந்த மானிட்டரிங் பிளேஸ்க்குள்ளேயே வச்சு, பிகாஸ் அந்த குன்னூர் நேஷ்னல் பார்க்கில் தே லெஃப்ட் தெம் ஆல்சோ தே ஹேட் மானிட்டரிங், பட் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணல. பட் இந்த இறந்ததுக்கப்புறம் தே ஹேட் அ டேப் ஆன் எவ்ரி சீட்டா. அண்ட் இப்போ சீட்டா மித்ராஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின்டு லோக்கல்ஸை வந்து மித்ரா இந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ சீட்டா மித்ரா அப்படின்னு சொல்லி லோக்கல் ஏரியாவில் மத்திய பிரதேஷ் லோக்கல் ஏரியா அந்த குன்னூர் நேஷ்னல் பார்க்கில் இருக்க லோக்கல் பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து இந்த சீட்டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து தே டன். ஸோ தேட் பாப்புலேஷன் ஸ்லைட்லி தே காட் இன்க்ரீஸ் ஆச்சு. சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க தேட் ஃபியூ சீட்டாஸ் மட்டும்தான் வந்து இந்த வைல்டு ரேஞ்சில் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசமும் இருந்துச்சு. பட் நவ் இட் இஸ் somewhat okay. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராஜெக்ட் சீட்டா ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் லோக்கல்ஸ் அந்த சீட்டா மித்ராஸ் எல்லாம் பண்ணாங்க. இன்னும் 50 ஆஃப்ரிக்கன் சீட்டாஸை வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பயோடைவர்சிட்டி ரெஸ்டரேஷன் எஃபர்ட்டோடு சேர்த்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நவ் த இன்க்ளூஷன் ஆஃப் பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் காந்தி சாகர் சாங்சுரி இது ரெண்டையும் வந்து எக்ஸ்பான்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தீஸ் சீட்டாஸ் வில் பி ப்ரிவைலிங் இன் ஹியர் இந்த ஹேபிட்டட்ஸ்லேயும் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் சர்வைவல் அண்ட் ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி என்ஷோர் பண்ணணுன்றதுக்காக எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்க்காக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க சீட்டாஸை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் இதுதான் இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 8 சீட்டாஸ் வந்து நமீபியா
நமீபியா நேஷ்னல் பார்க்லேருந்து இங்கே செப்டம்பர் 2022 கொண்டு வந்தாங்க. செகண்ட் பேட்ச் ஹேட் 12. அதில் 7 அடல்ட் வந்து டை ஆகிடுச்சு. தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் சேயிங் 9. ஸோ அதில் 3 கப்ஸும் வந்து இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீஇன்ட்ரடக்ஷன் சக்ஸஸ் வந்து 17 கப்ஸ் வந்து பார்ன் ஆயிருக்கு ஸோ ஃபார். அந்த 17ல் 12 சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ நியூ சீட்டா ஹேபிட்டட் ஐடென்டிஃபைட் எங்கன்னா பன்னி கிராஸ்லேண்ட் குஜராத். ஏன்னா அங்கே வந்து ஒன் ஆஃப் த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் இன் ஏஷியா அதுதான். அண்ட் பன்னி பஃபலோ, கேஞ்சட் கேட்டில், கேமல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ விச் இஸ் அ ப்ரே ஃபார் சீட்டாஸ். ஸோ இட் வில் பி அந்த பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் சைக்கிள் வந்து ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக செமி ஆரிட் லேண்ட்ஸ்கேப் ரீஅசம்பிளிங் ஆஃப்ரிக்கன் சவானாஸ் மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் சீட்டாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ப்ரொடெக்டட் கிராஸ்லேண்ட்ஸ் அங்கே இருக்கிறதுனால விச் இஸ் இன் கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் தே வில் இன்ட்ரடியூஸ் சீட்டாஸ் ஹியர் ஆல்சோ. ஸோ தென் காந்தி சாகர் சாங்சுரி இன் மத்திய பிரதேஷ், அங்கே வந்து மன்சௌர் அண்ட் நீமச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷில் இட் வில் பி இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அங்கே ஒரு டேம் இருக்குது, பேக் வாட்டர்ஸ் டேம். அண்ட் அதில் வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரே பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வைல்டு டாக்ஸ் அதோட இடமும் அங்கே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து அந்த பிளேஸில் லேண்ட்ஸ்கேப் அண்ட் அந்த கிளைமேட் அண்ட் அதுக்கான ப்ரே இருக்கா அப்படின்றத ட்ரை பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஸோஃபார் இதுலேருந்து ப்ராஜெக்ட் டைகர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஐ சா இட் இன் 2024. ஐ திங்க் IBBS RRB POலையோ கிளர்க்லேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். ஸோ ஹேவ் அ டேப் ஆன் இட். ஏன்னா இதுவும் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ப்ரிவலண்ட் திங். நிறையா நியூஸ்லேயும் பேசினது 2023லலாம். அட் தட் டைம் G20 மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்தப்போ திஸ் வாஸ் ஸ்போக்கன். ப்ராஜெக்ட் டைகரை பற்றி நிறையா ப்ரௌடாக பேசிகிட்டு இருந்த டைம். அண்ட் டெத்துமே வந்து நிறையா கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ have a look at it. Next, wildlife conservation. எந்த ப்ராஜெக்ட் which wildlife conservation project வந்து 2900 crore receive பண்ணியிருக்கு for long term protection of Asiatic lions in Gujarat. ஸோ எதுன்னா ப்ராஜெக்ட் லைன் அது பேர்லேயே இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. தே ஹேட் அ மீட்டிங் அட் சாசன் ஜுனாக் குஜராத்தில். ஸோ அப்போ தான் இந்த 16th ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விச் வாஸ் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அண்ட் அதில் தான் செவரல் கீ கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ 16th ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் விச் இஸ் ஷெட்யூல்ட் இன் May 2024. இதுவுமே ஒரு டைம் லைனில் தான் வரும். 1952 வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி ஏஷியாட்டிக் லைன்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கிர் ஃபாரஸ்ட் இன் குஜராத் இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் ஏஷியாட்டிக் லைன்ஸ். ஸோ 2015ல் 15th சென்சஸ் ஆஃப் திஸ் ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் நடக்குது. அப்போ பார்க்கும்போது 523 லைன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இன் 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ 2020ல் இந்த 16th ஏஷியாட்டிக் சென்சஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் COVID-19 போஸ்ட்போன் ஆகி இட் கேவ் 674 லைன்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2015லேருந்து இட் ஹேஸ் அ இன்க்ரீஸ் ஆஃப் 28.9% இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த 16th சென்சஸ் பிளான் பண்ணது 2020. பட் பிளான் பண்ணி இப்போ கொண்டு வந்ததெல்லாம் ஓகே. இந்த 16th சென்சஸோட அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. May 2024 ஷெட்யூல் ஆயிருந்தாலும் announcement has been done in May 2025. அதனால தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திஸ் ஆல்சோ அலைன்ஸ் வித் த 7th நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து இந்த சென்சஸ் ஷெட்யூல் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சென்சஸ் ஷெட்யூல் பற்றியும் சொல்லியிருக்காங்க விச் இஸ் ஆன் May 2025. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து ஏஷியாட்டிக் லைனோட பாப்புலேஷனோட ஸ்டெடி ரைஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் விமன் இன் ப்ரிசர்விங் லைன் ஹேபிட்டட்ஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே பிளேட் அ வைட்டல் ரோல் இன் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். ஸோ நேஷ்னல் ரெஃபரல் சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஜுனாகத் அந்த இடத்துல to be established. ஸோ அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தென் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேகான் கோயம்புத்தூர் தமிழ்நாடுல வந்து டு பி செட்டப். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸ் டு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை வந்து சயின்டிஃபிக் சொல்யூஷனில் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக சர்டன் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தே ஆர் கோயிங் டு கிவ். அதுக்கப்புறம் ரிவர் டால்ஃபின். ஸோ அதை பற்றின ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டால்ஃபின் கன்சர்வேஷனை பேஸ் பண்ணி
தென் நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அவங்க வந்து விச் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி அட்வைசரி பாடி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பாலிசிஸ் ரிலேட்டடாக தே வில் ஹேவ் அட்வைசரி திங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் சேர்பர்சன் வந்து ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டரும் அவங்க தான். ஸோ வைஸ் சேர்பர்சன் வந்து பூபேந்திர யாதவ் ஹூ இஸ் த என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர். ஸோ ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ், NGOs அண்ட் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இதில் இருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் லைன் அப்படின்னா 2900 கோருக்கு கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவோட. ஸோ ஏஷியாட்டிக் லைன் பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதனுடைய ஹேபிட்டேட் இம்ப்ரூவ் பண்ணணும், டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ப்ரிவென்ஷன் பண்ணணும், வைல்ட் லைஃப் அதோட வைல்ட் லைஃப் காரிடர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன்ஸ் இன் குஜராத் எவ்வளோனா 53 தாலுக்ஸ், 9 districts, 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இட் இஸ் தேர். கிர் ரீஜியனில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து ப்ரைமரி ஹேபிட்டடாக இருக்குது அண்ட் மல்டிபிள் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸும் வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ரயில்வேஸும் வந்து கொண்டு போகிறாங்க டு ப்ரிவெண்ட் லயன் இறந்து போகிறத தடுக்கிறதுக்காக. தென் இந்தியன் ரயில்வேயோட கொலாபரேட் பண்ணி தான் இதை பண்ண போகிறாங்க. ஹைடெக் வைல்ட் லைஃப் மானிட்டரிங் சென்டர் வந்து சாசன் கிர் அந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்க. ஸோ இட் வில் பி ட்ராக்கிங் டெக்னாலஜி லயன்ஸோட பாத் எப்படி இருக்குது, அதனுடைய வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ. அட்வான்ஸ்டு வைல்ட் லைஃப் ஹாஸ்பிட்டல் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அட் சாசன் கிரில். ஸோ தேட் மெடிக்கல் கேர் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ரீஹேப் சென்டராகவும் ஒருவேளை இன்ஜூர் ஆயிடுச்சுன்னா தே வில் பி acting as. So that's it for this. ஸோ இதுவே இட் டுக் மோர் ஆஃப் டைம் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் குவிக் ரீகாலில் ஐ சே வாட் ஆர் ஆல் த திங்ஸ். இப்போ கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் வந்து இங்கே நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் March 20 to 27. ஸோ என்னென்ன பேரா கேம்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அதுதான் வந்து நம்மளுக்கு படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதை பார்த்துருங்க. அண்ட் என்ன கேம்ஸ் இருக்குது அண்ட் மோஸ்ட்லி யார் விளையாண்டுருக்காங்கன்றலாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லை. கேம்ஸ் என்ன, எப்போ நடக்க போகுது அப்படின்றது அண்ட் வாட் இஸ் த எடிஷன் அப்படின்றத பார்த்துருங்க. தென் அச்சண்டா ஷரத் கமல் அப்படின்றவங்க வந்து ஹீ இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் டேபிள் டென்னிஸ். ஸோ அவரோட லாஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு. தென் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் வாட் எல்ஸ் அப்படின்னா தென் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் எஜுகேஷன் த்ரூ டெக்னாலஜி அவார்டு அப்படின்னு வந்து டாக்டர் சுபர்னோ போஸ் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. DRDO வந்து தேஜஸ்க்காக ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், இன்டகிரேட்டட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ILSS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ILS அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் இன்டகிரேட்டட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதனுடைய ஹை ஆல்டிடியூட் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தென் உத்தரகாண்ட் கேபினெட் வந்து UPS அண்ட் NES பாலிசி கொடுத்துருக்காங்க. தென் 2 ப்ராஜெக்ட் சிங்கிள் அந்த வாட் டு சே பரிவர்த்தமாலா பரியோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம்க்கு கீழே 2 ரோப்வே ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் டேக் அ லுக். சிங்கிள் மோனோ கேபிளா ஆர் ட்ரை கேபிளா அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் டேக் அ லுக். எந்த அளவுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் 2 பிளேஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் அதில் 2 டைப் ஆஃப் இது இருக்கும். அண்ட் த செகண்ட் ஒன் கேதார்நாத் வந்து பில்கிரிமேஜ் பேஸ்டு இருக்கிறது. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 2 இருக்கும். ஸோ அந்த 2 சைட்ஸையும் விசிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறாங்க. அப்படின்ற போது அந்த 2 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்ன அப்படின்றத ஜஸ்ட் டேக் அ லுக். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பார்த்தாச்சு. தென் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து குஜராத் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை சேர் பண்ணுறாரு. தென் திரௌபதி முர்மு வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க விவாத் கா அமிர்த் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த செகண்ட் எடிஷன். நம்மளோட சவுத் இந்தியன் ரீஜன் எல்லாத்தையும் வந்து இட் வில் பி கவர்ட் இன் திஸ் டைம். லாஸ்ட் டைம் வந்து நார்த் ஈஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன எடிஷனில் எந்தெந்த பார்ட் ஆஃப் இந்தியா வில் பி கவர்டுன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு இன்னும் அதில் தேவையில்லை. தென் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஜோதி ஆதித்ய ஸ்கிந்தியா மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் 2025 அப்படின்னு சொல்லி பார்சிலோனா ஸ்பெயினில் நடந்திருக்கு. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அங்கே போய் வேறு என்ன பேசியிருப்பாரு, நம்மளோட டெலிகாம் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பெருமையாக பேசியிருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து அதில் வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. தென் நியூ கிரெடிட் டெலிவரி MSMEஸ்க்கு வந்து 2 crore வரையும் தே கேன் கெட் லோன். அதாவது விமென் SC/STயில் உள்ள ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினராக இருந்தால் அவங்களுக்கு 2 crore வரையும் லோன்ஸ் வில் பி கிவன் ஃபார் MSME செக்டரில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க.
தென் விமனோட கிரெடிட் இன் இந்தியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் என்ன மாதிரியான விமனோட இன்வால்மெண்ட், ஸோ அதில் வந்து கன்சம்ஷன் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னதுன்னா பிஸ்னஸ் இல்லாத லோன்ஸ், அதெல்லாம் வந்து கன்சம்ஷன் லோன். ஸோ பிஸ்னஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் ஒருத்தவங்க லோன் வாங்கலை அப்படின்னா அது கன்சம்ஷன் லோன். ஸோ கன்சம்ஷன் லோன் யூஸ்வலாக எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பர்சனல் லோனுக்காக, மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணணும் அப்படின்றதுக்காக, கோல்டை வச்சுட்டு கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்சம்ஷனுக்காக தேவைப்படுற லோன் தான் வந்து விமன் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் டேக் அ லுக் அட் இட். That's it for today. All the best for your exams and thank you.